என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகு எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. எங்கடா வெளியில எதுவும் கிளம்பிட்டியலோ? அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. இல்லடா, அவளும் கிளம்பி வந்திருக்காளே, அதான் கேட்டேன். அது வேற ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க மறந்துட்டேன் நேத்து. அதான் இன்னைக்கு இவர் இருந்தாரா, ஜோடியா உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு வந்திருக்கோம். என்னது ஆசீர்வாதமா? ஆமா, நீங்க தான் நேத்து சொன்னீங்களே எங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு எவ்வளவு வேண்டி இருக்கேன், விரதம்லாம் இருக்கேன்னு. எனக்கு இப்படிப்பட்ட மாமியார் கிடைக்கிறதுக்கு நான் தானே கொடுத்து வச்சிருக்கணும். அதுக்காக தான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு வந்தோம். என்னடா அது? அம்மா, அவ உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டாமா. என்னது புரிஞ்சுக்கிட்டாளா? ஆமாமா, நான் பண்ணதெல்லாம் தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. இனிமேட்டும் உங்க அம்மாவை நான் இந்த மாதிரி காயப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டா. என்னது இவளா? நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. என்ன நேத்து நீங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சது. என்ன புரிஞ்சது? நீங்க தான் எங்க மேல எவ்வளவு பாசமா இருக்கீங்க, அதை தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன். ஓ சரிம்மா, எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுமா. இருடா, அப்பாவும் வந்துட்டோம். இல்ல, நீங்க தான் எங்களுக்கு அம்மா மாதிரி. என்னது அம்மா மாதிரியா? ரொம்ப புதுசாவில் இருக்கு. எங்க 2 பேரையும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. பார்த்து எந்திரிமா. என்ன ஒரே சந்தேக பார்வையோட பாக்குறீங்க? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேம்மா, கடைக்கு லேட் ஆயிடுச்சு. இருடா, சாப்பிட்டு போலாம். இல்லம்மா, எனக்கு பசிக்கல, நேற்று சாப்பிட்டதே கம்முன்னு இருக்கு. ஏதாவது வேணும்னா மதியானம் சீக்கிரம் சமைச்சு கொடுங்க, அந்த சாப்பாடையே சாப்பிட்டுக்கிறேன். சரிடா. சரி அம்மா, தான் நான் கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வாங்க. சரி. என்ன நடந்திருக்கும்? நேத்து அந்த பேச்சு பேசுனா இன்னைக்கு வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இதுல வேற அம்மா உங்ககிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிறா. ஒன்னும் புரியலையே, என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? என்ன ஒண்ணு இல்ல, என்ன ஒரே குழப்பமா இருக்கோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. இல்ல இருக்கணுமே. என்னடி உன் புருஷன் போவும் என்னை வம்பளுக்கு ஆரம்பிச்சிட்டியா? அதெல்லாம் உங்க புத்தி, நான் அப்படிலாம் கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு என்னை குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல, நீங்க அழுது பர்ஃபார்மன்ஸ்லாம் போடுவீங்களே, என்ன நக்கலா? நக்கல் இல்லைங்க, நீங்க அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் போடுறத பாக்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னடி தேவையில்லாம என்னை வம்பிழுத்துட்டு இருக்காத. இப்பதான் எனக்கு அம்மா மாதிரி உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். பாத்தியா எப்படி உன்னைய காலில் விழ வச்சேன்? ஐயோ அத்தை, நீங்க ஒண்ணு என்னை காலில் விழுக வைக்கலையே. பிறகு என் மகனுக்கு பயந்துக்கிட்டு தானே நீ காலில் விழுந்த? ஐயோ பாவம், உங்க மகனுக்கு யாரு பயப்படுவா? அவர் பாவம், எடுப்பார் கைப்புள்ள மாதிரி. இப்ப நீங்க அழுது நடிச்சா உங்க சைடு நிப்பாரு, நான் அழுது நடிச்சா என் சைடு நிப்பாரு. அவ்வளவுதான் உங்க பையன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, உங்க மேல அவ்வளோ நம்பிக்கை அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு. ஆனா நீங்க தான் அதுக்கெல்லாம் தகுதியே இல்லாம இருக்கீங்க. என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? நான் ஒன்னும் ஓவராலாம் பேசலையே, நடக்கிறதான் பேசுறேன். அவரு பாவம் உழைச்சு உழைச்சு உங்ககிட்ட காசு சேர்த்து கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா நீங்க அவரை பொண்டாட்டி கூட பேச விடாம சண்டை மூட்டி விட்டுட்டு வாழ விடாம அவர்கிட்ட இருந்து காசை மட்டும் புடுங்கிக்கிறீங்களே. தானே பார்த்தேன், நீயாவது திருந்துறதாவது. ஐயோ, நான் எதுக்கு திருந்தனா? அது உங்க முன்னாடி என்னைய விட பல மடங்கு மோசமா நடந்துக்கிறீங்க. நான் எவ்வளவோ பரவாயில்ல, கிட்ட பேசிக்கிட்டே போயிட்டு இருக்க. என் பையன் இருக்கிற வரைக்கும் என்னமா நடிக்கிற? உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். நீங்க எப்படி அவர் இருக்கும் போது நடிப்பீங்களோ அதே தான் நானும் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட சந்தேகமே வரல பாத்தீங்களா? எப்படி இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க உங்க பிள்ளைய? கொஞ்சம் உங்களுக்கு ஆதரவா பேசணும் உடனே போதும். என்கிட்ட உடனே செட்டில் ஆயிட்டாரு. இதை வச்சுதானே நீங்க ரொம்ப நாடகம் ஆடுறீங்க. ஏய், என் பையனை ஏமாத்தி என்னைய ஒழிச்சு கட்டலான்னு பாக்குறியா? நான் யாரையும் ஒழிச்சு கட்டலப்பா, என் வாழ்க்கைய வாழ விடுங்கன்னு தான் சொல்றேன். நீங்க தான் தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையாலுமே அவரை நீங்க தான் பெத்தீங்களா இல்ல குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தீங்களா? நீ எல்லாம் நன்றி கட்ட நாயிடி. எப்படி நம்ப வச்சு கழுத்துருக்க பாத்தியா என் பையனை? தேவையில்லாம பேசாதீங்க. அப்படி தாண்டி பேசுவேன். மாசமா இருக்கேன்னு பேசி என் பையனை வேணா ஏமாத்தலாம், ஆனா என்னை ஏமாத்த முடியாது. அத முதல்ல தெரிஞ்சுக்க. இல்ல, எனக்கு புரியல. மாசமா இருக்கேன்னு உங்களை எது மூலியமா நம்ப வைக்கிறது? நீங்க வந்து எனக்கு ஸ்கேன் பார்க்கணுமா?
இந்த நக்கல் பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். நானும் 2 பிள்ளைய பெத்து எடுத்திருக்கேன். மாசமா இருந்தா என்னென்ன பண்ணுவாங்கன்னு எனக்கும் தெரியும். சரி, என்னென்ன பண்ணுவாங்க? முதல்ல தலை சுத்தல், வாந்தி எல்லாம் எடுப்பாங்க. நீயும் மாசமா இருக்கேன்னு சொல்ற, ஒரு வாட்டி கூட நீ வாந்தியே எடுக்கலையே. சரி, வேற என்ன? என்ன வேற என்ன? இத்தனைக்கும் என் மகளுக்கு டெஸ்ட் டியூப் பேபி தான். அவளுக்குமே தலை சுத்தல், வாந்தியெல்லாம் இருந்துச்சு. உன்னைய மாதிரி மினிக்கிட்டு இங்கிட்டு நடக்கிறதா அங்கிட்டு நடக்கிறதெல்லாம் இல்ல. அதனால நான் பிரெக்னண்டா இல்லைன்னு சொல்ல வரீங்களா? பிரெக்னண்டா இல்லாம போ. என் மகன் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கான், அதை நம்புவேன். ஆனா உனக்குள்ள வளர்ற கரு உண்மையாலுமே நல்ல கருவான்னு எனக்கு தெரியல. என்ன சொல்ல வரீங்க? வாந்தி எடுத்தா மட்டும்தான் அது நல்ல கருவு. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு, என் பொண்ணுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா வாந்தி எடுக்கலனா அது நல்ல கருவே இல்லைன்னு ஹாஸ்பிட்டல்லே சொல்லியிருக்காங்க. ஐயோ ஐயோ. ஏய், என்ன ஓவரா சிரிச்சுக்கிட்டு இருக்க? பெரியவங்க சொன்னா கேட்கணும்னு அறிவு இருக்காது? அது பெரியவங்க. உங்கள மாதிரி ஒரு சைக்கோ சொன்னா அதை கேட்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. யார பார்த்துடி சைக்கோங்கிற? உங்களை பார்த்துதான். வந்தேன்னு வையே, என்ன பண்ணிடுவீங்க? என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. உண்மைய சொல்றேன், உன் வயிற்றுல வளர்ற கரு அது ஒன்றும் நல்ல கருவே கிடையாது. நானும் நிறைய ஹாஸ்பிட்டல்ல கேட்டிருக்கேன். வாந்தி எடுத்து மயக்க வந்தாதான் நல்ல கருவு. ஏதோ நோஞ்சனான ஒரு புள்ளைய பெக்க போறேன்னு எனக்கு நல்லா புரியுது. இங்க பாருங்க, என்னை பத்தி பேசுறதா இருந்தா என்னை பத்தி மட்டும் பேசுங்க. உறக்க போற என் பிள்ளையெல்லாம் பத்தி பேசுனீங்க, என்னடி பண்ணுவ? என்னமோ குழந்தை, இந்த குடும்பத்து வாரிசு அப்படி இப்படின்னு பேசுனீங்க. இப்ப அப்படியே உள்டாவா பேசுறீங்க? அச்சச்சோ, அதெல்லாம் நடிப்போ. பாவம் அந்த மனுஷன். எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, எனக்காக அப்படி வேண்டிப்பாங்க இப்படி வேண்டிப்பாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் அவருக்கு தெரியவே மாட்டேங்குது. பாத்தீங்களா? நீ என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும் என் பையன் நம்பவே மாட்டான்டி. நம்ப வைக்கலாமே, அது உன்னால முடியவே முடியாது. நீ என்ன சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். தலையில நின்னு சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். எவ்வளவு பாசத்தை கொட்டி சொன்னாலும் அவன் நம்பவே மாட்டான். ஓஹோ, என்ன ஓஹோ? எனக்கு தெரியும், நீ சுமக்கிறது ஃபுல்லா கெட்ட கருவு தான், கெட்ட கருவு தான், கெட்ட கருவு தான். என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு? இல்ல, ஆடு தனியா வந்து மாட்டியிருக்கு. என்ன ஆடு? இல்ல ஆடு மே, அது தனியா வந்து மாட்டியிருக்கு. அதை கட் பண்ணி குடலை தனியா கறிய தனியா எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு சாப்பிடணும்ல. என்ன சொல்ற? நீங்க தானே சொன்னீங்க என் மகன் நம்ப மாட்டான் அப்படின்னு. ஆமா, நான் சொன்னா நம்ப மாட்டாரு, அது எனக்கே தெரியுமே. வேற என்ன பண்ண போற? நீங்க சொன்னதெல்லாம் இந்த ஒரு நிமிஷம் இருங்க, இந்த வந்துடுறேன். எங்க போறா குடுகுடுன்னு? மாடி படிக்கட்டுல என்ன வச்சிருக்கா? இவ சொல்ற எதையும் நம்ப கூடாது, சரியான ஃப்ராடு. ஏய், என்ன குடுகுடுன்னு போற? போன் எடுத்துட்டு உடியாடுற? என்ன சொல்ல வர? நீங்க சொன்னதெல்லாம் இந்த போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஒருவேளை இதை காமிச்சா அவர் கண்டிப்பா நம்புறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. ஹலோ ஹலோ, உங்களை தான். ஹலோ, இது இது எப்பல இருந்து ஓடிட்டு இருக்கு? அச்சோ, அதை சொல்லல உங்கள்கிட்ட. சொல்லியிருந்தா நீங்க இந்த மாதிரி பேசிருக்கவே மாட்டீங்க. இப்ப எவ்வளவு கிக்கா இருக்கு. உண்மையதான் சொல்றேன். இத ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஆன் வச்சேன். ஃபுல்லா வைக்கிறதுக்கு என்கிட்ட மெமரி இல்ல. பாத்தீங்களா? அடுத்த தடவை உங்க பையன் கிட்ட நிறைய ஜிபி ஏன் கிளவுட்ல ஸ்டோர் பண்ற மாதிரி மெமரேஜ் கேட்பேன். அந்த மாதிரி ஒரு போனை வாங்கி எல்லாத்தையும் வீடியோ எடுத்து எடுத்து அனுப்பி விடுவேன் அவருக்கு. எப்படி சூப்பர்ல? அடியாத்தி. நீங்க நினைக்கலாம், என்னடாவ போன்ல தானே எடுத்திருக்கா, இந்த போனை தூக்கி போட்டு உடைச்சிட்டா எதுவுமே இருக்காதுல்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த போனை தூக்கி போட்டாலும் நான் இப்ப எடுத்த வீடியோ கிளவுடு இருக்குல்ல, கிளவுடு அதுல ஸ்டோர் ஆயிடும். எப்ப வேணாலும் எந்த வருஷம் வேணாலும் ஏன் நடுஜாமத்துல கூட எடுத்து நான் என் புருஷன்ட்ட காமிச்சேன்னு வைங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்றத நம்புவாரா இல்ல நான் சொல்றத நம்புவாரா? என்ன நீங்க சிரிச்சுக்கிட்டு வரும்போதே உங்களுக்கு யோசிக்க தோணாதா? இவ ஏதோ பிளானோட தான் வந்திருக்கான்னு. இது பிளானா? ஆமா, நான் சொன்னாதான் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி போய் சொல்லி நடிச்சிடுறீங்களே உங்க பையன்ட்ட. அப்புறம் நான் சொல்றது மட்டும் எப்படி அவர் காதுல கேட்கும்? அதனாலதான் போனு சும்மா தானே இருக்கு, சரி ஒரு வீடியோவை தட்டி விடுவோமே அப்படின்னு சொல்லி தட்டி விட்டேன். அதுல இவ்வளோ பெரிய வீடியோ மாட்டோம்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா அந்த வீடியோலாம் நீ டெலீட் பண்ற. ஐயோ, எதுக்கு டெலீட் பண்ண போறியா இல்லையாடி? எவ்வளோ பெரிய எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. எங்க வீட்டுக்கார்ட்ட போய் சொல்லுவேன், ஏங்க ஏங்க ஓ ஏங்க கிடையாது மாமா. உலகத்துல எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு மாமியார் யாருக்கும் கிடைக்காது தெரியுமா? என் வீட்டுக்கார நான் மாமான்னு கூப்பிடுறதுல என் மாமியாருக்கு அவ்வளோ ஒரு கோவம் வரும். இப்படிப்பட்ட மாமியார் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் இல்லைங்க.
இந்த வீடியோவை காமிச்சு மாமா மாமா உங்க அம்மா எப்படிலாம் பேசியிருக்காங்க நம்ம பிள்ளைய நீங்களே ஒரு எட்டு பாருங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். பார்த்துட்டு அவர் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அவர் காதுல போட்டு வைக்கணும்ல. ஒண்ணு தெரியுமா, இதெல்லாம் சத்தியமா உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். இவ்வளோ நாளா அது எனக்கு தெரியாமே போயிடுச்சு. தெரிஞ்சிருந்திருந்து வைங்க, முன்னாடியே உங்க பையனை கைக்குள்ளார வச்சிருந்திருப்பேன். நீங்க முந்திக்கிட்டீங்க. இப்பயும் ஒண்ணு கேட்டு போல. நீங்க தான் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்களே. நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி நானும் எங்க வீட்டுக்காரன் நடத்திக்கிறேன். அப்பதானே அவரும் என்னோட நிலைமையை புரிஞ்சுப்பாரு. ஓய், வீடியோ எடுத்து வச்சுட்டு பிளாக்மெயில் பண்றியா? பிளாக்மெயில்லாம் பண்ணலையே. ஐயோ, உங்களுக்கு பிளாக்மெயிலுக்கும் நான் கொண்டு போய் ஆதாரத்தை நிரூபிப்பேன்றதுக்கும் வித்தியாசமே தெரியல. நான் தெளிவா சொல்றேன் கேளுங்க. பிளாக்மெயில்னா அடிக்கடி அதை பண்ணிடுவேன் சொல்லி காட்டுறதுதான் பிளாக்மெயில். உடனே ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்னா உடனே ஓடி போய் காட்டுறது. அது ரெண்டாவதா இருக்கு பாத்தீங்களா? அதை தான் நான் பண்ண போறேன். இங்க பாரு, நான் மனசுல தோணுனதை தான் நான் சொன்னேன். அதை போய் பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க. நானும் அப்ப என் மனசுல என்னென்னமோ தோணுதே, அதை நான் சொன்னா மட்டும் 1008 தப்பு அதுல கண்டுபிடிக்கிறீங்களே, அது எப்படி? இங்க பாருங்க, நான் என் புருஷன் கூட வாழ தான் வந்திருக்கேன். நீங்க உங்க பையனை எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போங்க, அது எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் அவரை நல்ல விதமா தான் நடத்துறேன். இங்க 2 பேத்துக்கும் இடையில நீங்க ஏதாவது வந்தீங்க அப்புறம் இந்த வீடியோ காத்துல பறக்கும். காத்துனா புரியுதுல்ல? உங்க பையனுக்கு மட்டும் இல்லாம ஊரே பரப்பி விட்டுருவேன். என் மாமியார் பாத்தீங்களா எப்படி எல்லாம் பேசுதுன்னு. ஏற்கனவே உங்க சொந்தக்காரங்க முத்தியில உங்களுக்கு நல்ல பேர் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டுட்டேன். இதை மட்டும் விட்டேன்னு வைங்க, அப்புறம் நீங்க தான் தலை குனிஞ்சு நிக்கணும். சொல்லிட்டேன், நான் வரேன். சண்டாடி, இவ எந்த அளவுக்கு பண்ணுவான்னு எனக்கு தெரியாம போச்சு. ச்சே, அப்பவே நினைச்சேன் இவ இறங்கி வரும்போது அவன் மட்டும் படிக்கட்டில் நின்றுக்கிட்டு என்னமோ பண்றாளேன்னு. என்னமேட்டாவது நம்ம சுதாரிப்பா இருக்கணும். வீடியோ வாடி எடுக்கிற வீடியோ உனக்கே தெரியாம அந்த வீடியோவை எப்படி அழிக்கிறேன்னு மட்டும் பாரு. என்னையவா என் பையன்கிட்ட போட்டு கொடுக்குறேன்னு சொல்ற? உன் குழந்தை பிறக்கிற வரைக்கும் உன்னை நான் டார்ச்சர் பண்ணல. என் பேர் சுந்தரி இல்லடி, பாத்துக்கிட்டே இரு. எப்ப நீ அடக்கி போறியோ அப்பதான் அமைதியா இருப்பேன். என்னை மீறிக்கிட்டு நீ போன, இன்னும் நான் யாருன்னு நீ இன்னும் பார்க்க போறேன். இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. என் பையனை எப்படி கவுக்கணும்னு எனக்கு தெரியும். பாக்குறேன்டி, எத்தனை நாளைக்கு நீ இப்படி திமுறா சுத்துறன்னு நானும் பாக்குறேன். எனக்கு என்ன வேணும் கீதா? எனக்கு எதுவும் வேணாங்க. ஆமா, நீ சும்மா இப்படிதான் சொல்லிட்டு இருப்ப. நானே உனக்கு பிடிச்சத சொல்றேன். ஏங்க சொன்னாவே கேட்க மாட்டீங்க. அண்ணே. தம்பி, என்ன தம்பி வேணும்? அண்ணே, ஒரு கட்லெட்டு, வெஜ் பப்ஸ், அப்புறம் ஒரு காஃபி, ஒரு டீ. சரிப்பா. உனக்கு ஓகே தானே? ஓகே தான். எனக்கு டீ பிடிக்காது, அதனால நான் காஃபி குடிக்கிறேன். உனக்கு டீ பிடிக்கும்ல? பிடிக்கும். சரி. கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்ம காலேஜ் கேன்டீனுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. வேற என்ன பண்ணுறது, அங்கெல்லாம் கும்பலாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு வரதுக்கு லேட் ஆகிடும். இதுனா நம்ம கேம்பஸ்குள்ளார வந்துட்டோமா, என்னமே பிரச்சனை இல்லை. யாரும் நம்மள லேட் காமர்னு சொல்ல மாட்டாங்கல்ல, அதனால தான் இங்கேயே வந்துட்டேன். சரிதான். ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. அதான் வரேன். புதுசாக இருக்கு தெரியுமா? ஆமாம், நாங்கள் மட்டும் டெய்லி 10-15 பிள்ளைங்க கூட பேசிட்டு வரோம். நான் அப்படி சொல்லல. வேற எப்படிமா சொல்ற? அதாவது எனக்கு பிடிச்சவரு, அவர் என் கூட இந்த மாதிரி காஃபி சாப்பிட்றதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. நீ முன்னாடியே ஓகே சொல்லியிருந்தா முன்னாடியே காஃபி சாப்பிட்டு போயிருப்போம். நீ இப்பதானே ஓகே சொன்ன. உங்களா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி சரி. அம்மா, உங்க அம்மா அப்பாலாம் எப்போ வருவாங்க? அவங்க இன்னைக்கு வந்துருவாங்க. அவங்களுக்கு என்னைய பிடிக்கும்ல? அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான். நிஜமாவா? நிஜமா தாண்டி சொல்றேன். இல்ல, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. என்ன? இல்ல, உங்களை விட நாங்க வசதி வாய்ப்பு கம்மி. ஆனா பூர்ணி அப்படி இல்ல. உங்க அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்காவது இருப்பாங்க. என்னையெல்லாம் மருமகளா எடுத்தா அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? இங்க பாரு, இத்தனைக்கும் பூர்ணிக்கு 1 கோடி ரூபாய்க்கு புடவையும் 1 கோடி ரூபாய்க்கு நகையும் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை திருப்பி வாங்கினா எங்களுக்கு தான் அசிங்கம். அதனாலதான் திரும்பி கேட்க வேணாம்னு விட்டுட்டோம். எங்களுக்கெல்லாம் பணம்லாம் ஒரு மேட்டரே இல்லை. நல்ல குணமான பொண்ணா வேணுமா அப்படிதான் எங்க அம்மா சொல்லுவாங்க. நீ அப்படித்தானே இருக்க. பணம் இல்லைன்னா என்ன, நாங்க பாத்துக்கிறோம். உங்க சொந்தக்காரங்களாம் என்ன ஏதாவது சொன்னாங்கன்னா? அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நான் இருக்கேன் உனக்கு. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி. நீ எதுக்கும் பயப்படாத என்ன? சரி. எங்க அம்மா வந்தோடனே உன்னை கூட்டிட்டு போறேன். எங்க? எங்கயா? வீட்டுக்கு தான். எங்க அம்மா உன்னைய பாக்கணும்னு சொன்னாங்க.
அப்படியா? ஆமா, என் மருமகளை சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. அப்படியா சொன்னாங்க? நான் வேணா எங்க அம்மா கிட்ட கொண்டு போய் விடுறேன், நீ வேணா கேளு. இல்ல இல்ல, நான் நம்புறேன். சபா, உன்னை நம்ப வைக்கிறதுக்குள்ளார நான் படுற பாடு இருக்கே. எப்படியே எப்ப பார்த்தாலும் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், எதை பார்த்தும் பயப்படாத, சரியா? எப்பவும் நான் உன் கூடவே இருப்பேன். ம், சரிங்க. உயிருக்குள் உனை தினமும் சுமந்திருப்பேன் ஒரு தாய் போலே. உன்னிமையோடு நான் இருப்பேன், கண்ணிமைக்காமல் நான் ரசிப்பேன், உன்னோடு கலந்திருப்பேன் என் உயிரே. காற்றாக நான் இருப்பேன், மூச்சோடு கலந்திருப்பேன், உன் கண்ணீரை நான் துடைப்பேன் என் அன்பே. சபா, எப்படியோ பஸ்ல ஏறி காலேஜுக்கே வந்துட்டான். எப்பா என்ன வெயில், ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஆவது வாங்கி குடிச்சிட்டு போவோம். கண்டிப்பா அவ கிளாஸ் ரூம்ல தான் இருப்பா.